சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். முத்து எப்பயும் போல தன்னுடைய வேலைக்கு கிளம்புறாரு. அதே மாதிரி மீனாவும் கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு தன்னுடைய பூக்கடைக்கு கிளம்பும்போது மனோஜ் விஜயா கிட்ட சொல்கிறாங்க, என்னம்மா மீனா ரொம்ப முடியாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னு. முத்துவும் மீனாவுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணி பேசினான். அது மட்டும் இல்லாமல் ரவி, ஸ்ருதி எல்லாருமே மீனாவுக்காக பேசினாங்க. இனி மீனா வீட்டில் இருக்க எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் அப்படியே விட்டுட்டு மீனா இப்போ பூக்கடைக்கு மட்டும் போகிறாங்க. எப்படிம்மா பூக்கடையில் அவங்க வேலையை செய்யலாம், டெக்கரேஷன் ஆர்டரை நல்லபடியாக செய்யலாம், ஆனால் வீட்டில் இருக்க வேலையை மட்டும் செய்யக்கூடாதா? எனக்கு என்னவோ முத்து பொய் சொல்கிறான்னு நினைக்கிறேன். மீனாவுக்கு இப்போ ரொம்ப முடியல, மீனா இப்போ ரொம்ப முடியாமல் இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததால் டாக்டர் மீனா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, வீட்டில் இருக்க வேலையை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு இப்படிலாம் பேசினா தானே நீங்கள் கிச்சன் பக்கம் வந்து வேலை செய்வீங்க. இனி நீங்கள் வீட்டில் இருக்க வேலையை செய்யணுன்றதுக்காக தான் மீனா வீட்டில் இருக்க வேலையை செய்ய மாட்டா, நீங்களே பொறுப்பாக இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கோங்கன்னு மீனா முத்துவுக்காக ரொம்பவே சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி இப்போ மீனாவுக்காக முத்துவும் ரொம்ப சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதெல்லாம் சரியில்லைம்மா, நீங்கள் மீனா கிட்ட கேள்வி கேட்பீங்க அப்படின்னு நினச்சேன். நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. மீனா நல்லா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் நம்ம வீட்டில் இருக்க வேலையை செய்யக்கூடாதுன்னு யோசிக்கிறாங்களே, இதெல்லாம் உங்களுக்கு புரியவே இல்லையாம்மா அப்படின்னு கேட்குறாரு மனோஜ். உடனே விஜயா, இப்போ நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன் மனோஜ்? மீனாவும் முத்துவும் என் பேச்சை கேட்க மாட்டாங்க, அவங்க வேலை தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. இப்போ நான் பேசினா மட்டும் மீனா அப்படியே என் பேச்சை கேட்டுருவாளா அப்படின்னு சொல்லும்போது, அம்மா மீனா உங்கள் பேச்சை கேட்டாதான் நீங்கள் இந்த வீட்டில் நிம்மதியாக எந்த வேலையும் செய்யாமல் இருக்க முடியும். இந்த வீடு உங்கள் வீடுமா. அப்படி இருக்கும்போது எதுக்குமா மீனாவும் முத்துவும் உங்கள் பேச்சை கேட்காம இருக்கணும்? மீனா இனி இந்த டெக்கரேஷன் ஆர்டர் செய்ய வேண்டாம், பூக்கடைக்கு போக வேண்டான்னு நீங்கள் சொன்னால் உங்கள் பேச்சை கேட்காம இருப்பாங்களா? வேறு வழி இல்லாமல் மீனா வீட்டில் இருக்க வேலையை பொறுப்பாக பார்த்துப்பாங்க. இப்போவே மீனா எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சாங்க, துணியெல்லாம் அப்படியே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கிச்சனில் இருக்க வேலை நிறையா இருக்குது. இந்த வேலையெல்லாம் எப்படிமா நீங்கள் செய்வீங்க? மீனா வீட்டுக்கு வர ரொம்ப நேரம் ஆயிரும், அவங்களுக்கு வேறு பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்கு. இந்த ஆர்டரை நல்லபடியாக செஞ்சுட்டாங்க, மீனா முத்துவை கையில் பிடிக்க முடியாதுமா, அப்புறம் அவங்க பேச்சு தான் நாம் கேட்க வேண்டியதாக இருக்கும்னு சொல்லும்போது, ஆமாம் மனோஜ், நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ தான் பெரிய பிஸ்னஸ் ஏரியே. மீனாவுக்கும் முத்துவுக்கும் இப்போ யார் இந்த பெரிய டெக்கரேஷன் ஆர்டரை கொடுத்துருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? ஏன்னா இந்த பெரிய ஆர்டரை கொடுத்தவங்க வந்து இவங்க மூலமாக மறுபடியும் மீனாவுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும்ல. அதனால இந்த பெரிய டெக்கரேஷன் ஆர்டரை மீனா செய்யவே கூடாது. அப்போ தான் மீனா எப்பயுமே என் பேச்சை கேட்பா. இந்த பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்குன்னு வீட்டில் எல்லாருக்கும் மீனா ஸ்வீட் கொடுக்குறா. வீட்டில் உள்ள எல்லாரும் மீனாவை பாராட்டி பேசுகிறாங்க. இப்போ எனக்கு ரொம்ப முடியல, ரொம்ப வயிறு வலிக்குதுன்னு மீனா சொன்னாலும் இப்போ தன்னுடைய வேலையை மட்டும் எவ்வளோ பொறுப்பாக பார்த்துக்கிறா பார்த்தியா? ஆனால் என் பேச்சை கேட்காம பூக்கடையில் இருக்க வேலையை செய்கிறதுக்காக கிளம்பிட்டா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா நானும் கேட்டு பார்க்குறேன். அப்படி மீனாவுக்கு இந்த பெரிய டெக்கரேஷன் ஆர்டரை யார் கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நானே அவங்க ஆஃபீஸில் போய் பேசுகிறேம்மா. மீனாவுக்கு இந்த பெரிய வாய்ப்பை கொடுக்காதீங்க, இந்த டெக்கரேஷன் ஆர்டரை மீனா நல்லபடியாக செஞ்சு முடிக்க மாட்டாங்க. மீனா ஏற்கனவே அப்பப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வராங்க, ரொம்ப முடியாமல் இருக்காங்க அப்படின்னு மீனாவுக்காக பேசுகிற மாதிரி பேசி மீனாவுக்கு இந்த டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்காம நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல மனோஜே, எவ்வளோ புத்திசாலித்தனமாக யோசிச்சு மீனாவுக்கு இந்த டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கவே கூடாதுன்னு நீ இப்படிலாம் செய்கிற, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா இந்த டெக்கரேஷன் ஆர்டரை மீனா நல்லபடியாக செஞ்சாங்கன்னா மீனா என்றைக்குமே உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தாம்மா இப்படிலாம் செய்கிறேன்னு மனோஜ் சொல்லும்போது, என் பையன் மனோஜ் புத்திசாலித்தனமாக எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறான். அதே மாதிரி மீனாவுக்கும் முத்துவுக்கும் சரியான பதில் கொடுக்கணும்னு நினைக்கிறான். இந்த பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்குன்னு மீனா ரொம்ப பேசுகிறா. இந்த டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கலன்னா அப்புறம் மீனா பூக்கடையில் இருக்க வேலையை மட்டும்தானே செய்வா. மீனா முத்துவால் இங்கே மனோஜோட வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். மனோஜுக்கு சீக்கிரமாக கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும். அதுக்கு முன்னாடி இந்த மீனா மாசமாயிட்டானா அதுக்கப்புறம் இங்கே நல்ல வரன் கிடைச்சாலும் என்கிட்ட தான் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்பாங்க. அதனால் மீனாவும் முத்துவும் இனி சந்தோஷமாக அவங்க வேலையை பார்த்தாலும் சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை பார்த்துக்க விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீனா முத்து மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க விஜயா. மனோஜ் தன்னுடைய கடைக்கு வந்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. உடனே சக்திவேல், மனோஜோட ஃப்ரெண்டு சந்தோஷ் எல்லாரும் மனோஜ் கிட்ட பேசுகிறாங்க. என்னப்பா மனோஜ், இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்க, ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் இங்கே தேவிகா பணம் கொடுத்த உடனே நான் ரோகிணிக்கிட்ட இந்த உண்மையை சொன்னேன். நீ பணத்தை வாங்கிட்டு போன்னு சொன்னேன். ரோகிணியை பார்த்து பேசினேன், பணத்தை கொடுத்துட்டு வந்தேன். கொஞ்ச நேரம் ரோகிணியை பற்றி யோசித்தேன். ஆனால் இதுக்கு மேலே ரோகிணியை பற்றி யோசிக்க ஒன்றுமே இல்லை. ரோகிணி அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க.
நானும் என் வேலையை பார்க்கணும், நல்லபடியாக முன்னேறணும்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆமாம், நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கல்ல, உதவி செய்வீங்கல்ல அப்படின்னு சந்தோஷ் கிட்ட மனோஜ் கேட்குறாரு. ஆமாம் மனோஜ், அதனால தான் உன்னுடைய கடையில் வந்து வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி, மீனாவுக்கும் முத்துவுக்கும் பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்கு. பெரிய கம்பெனியில் தான் அவங்களுக்கு இந்த டெக்கரேஷன் ஆர்டரை கொடுத்துருக்காங்க. யார் மீனாவுக்கு இந்த பெரிய ஆர்டரை கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் தான் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்து சொல்லணும். அந்த கம்பெனியில் போய் நானே பேச போகிறேன். இந்த டெக்கரேஷன் ஆர்டர் மீனாவுக்கும் முத்துவுக்கும் கிடைக்கவே கூடாது. ஏற்கனவே என் அம்மாவை புரிஞ்சுக்காம முத்து எதிர்த்து பேசுகிறான், மீனாவுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறான். எனக்கு முதல்ல கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறமா இங்கே மனோஜோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பற்றி யோசிக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே முத்து என் அம்மா பேச்சை கேட்குறதே இல்லை. எனக்கு கல்யாணம் ஆனாலும் பரவாயில்ல, கல்யாணம் ஆகாமல் நான் இப்படியே தனியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு முத்து வந்து யோசிக்கிறான். நான் வேற இங்கே ஃபினான்சர்கிட்ட நிறைய கடன் வாங்கியிருந்தேன். இப்போ முத்துவும் மீனாவும் தான் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ எங்கள் வீடு கிடைக்கிறதுக்கும் முத்துவும் மீனாவும் தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் வீட்டில் எல்லாரும் முத்துவுக்கும் மீனாவுக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க, என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்போவே முத்துவும் மீனாவும் இவ்வளோ பேசுகிறாங்கன்னா, இவங்க இன்னும் இந்த பெரிய டெக்கரேஷன் ஆர்டரை செஞ்சு இன்னும் நல்லபடியாக சம்பாதிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் எங்கள் பேச்சை என்றைக்குமே கேட்க மாட்டாங்க. அதனால தான் நான் வந்து இந்த டெக்கரேஷன் ஆர்டர் மீனாவுக்கு கிடைக்கவே கூடாதுன்னு யோசிக்கிறேன். நீங்கள் உடனே முத்துவுக்கும் மீனாவுக்கும் எப்படி இந்த டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிது, யார் இந்த டெக்கரேஷன் ஆர்டரை கொடுத்துருக்காங்கன்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அந்த கம்பெனியோட ஓனர்கிட்ட நானே பேசி மீனாவுக்கு இந்த டெக்கரேஷன் ஆர்டரை கொடுக்காதீங்கன்னு பேசுவேன். அதுக்கப்புறம் மீனா இந்த டெக்கரேஷன் ஆர்டரை செய்யவே முடியாது. போனால் போதுன்னு பொறுமையாக இருந்தால் மீனாவும் முத்துவும் என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. இந்த பணம் எப்படி கிடச்சிது, உன்னுடைய ஃப்ரெண்டு எப்படி இவ்வளோ பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருப்பாரு அப்படின்னு முத்து ரொம்ப சந்தேகப்படுறான். முத்து சாதாரண கார் டிரைவர். முத்து கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லணுமா? மீனாவும் பூக்கடைக்கு ஓனராக இருந்தாலும் என்ன மாதிரி அவங்களால சம்பாதிக்க முடியுமா? என்னுடைய வேலையை அவங்க செய்ய முடியுமா? இந்த பிஸ்னஸை பார்த்துக்க முடியுமா? என் திறமை என்ன, என் புத்திசாலித்தனம் என்னன்னு தெரியாமல் இப்படி தேவையில்லாமல் பேசி எனக்கு பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறாங்க. நல்ல வேலை, இந்த உண்மையை நான் யார்கிட்டையுமே சொல்லலை. இங்கே கனகாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் கனகாவோட அம்மா தேவிகா தான் ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்தாங்கன்னு முத்துவுக்கும் மீனாவுக்கும் தெரிய வந்தா அவ்வளவுதான், எனக்கு தான் பிரச்சனை வரும். அதனால தான் சொல்கிறேன், இனி நான் வந்து பொறுமையாக இருக்கக்கூடாது, முத்துவுக்கும் மீனாவுக்கும் சரியான பதில் கொடுக்கணும்னு சொல்லும்போது, என்னப்பா மனோஜ், முத்து செஞ்ச உதவியெல்லாம் மறந்துட்டியா? இல்லை, நீ இப்படிலாம் பேசும்போது இதெல்லாம் சரியில்லை. அவங்களுக்கு டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்குன்னா நீ ஏன்ப்பா பொறாமப்படுற? நீ ஏன் இந்த ஆர்டர் அவங்க நல்லபடியாக செய்யக்கூடாதுன்னு யோசிக்கிற? நீ தான் பிரச்சனை செய்கிறேன்னு தெரிஞ்சா முத்து சும்மா இருப்பானா? இனி ரோகிணியால் பிரச்சனை வராதுன்னு நிம்மதியாக உன்னுடைய வேலையை பார்க்காம முத்து மீனாவுக்கு பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறேன். இதில் நான் வேற உண்மையை கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறேன். எனக்கும் இந்த பிரச்சனைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. வேணும்னா நீயே இந்த உண்மையை கண்டுபிடிச்சு மீனாவுக்கு இந்த டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கக்கூடாதுன்னு அந்த கம்பெனியில் நீயே போய் பேசு. ஏன்னா நான் வேற முத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டேன்னா எனக்கு தான் நிறைய பிரச்சனை வரும். முத்துவை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது, என்ன நீங்கள், முத்து வந்து சாதாரண கார் டிரைவர் தான். முத்து ஒன்றும் நமக்கு பிரச்சனை செய்ய முடியாது. முத்து பெரிய பிஸ்னஸ் செஞ்சால் பரவாயில்ல. முத்து என்ன மாதிரி நிறைய படிக்கவும் இல்லை, என்ன மாதிரி பெரிய பிஸ்னஸ் செய்யவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு மனோஜ் உடனே தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறாரு. உங்கள் கம்பெனியில் ஏதாவது ஃபங்க்ஷன் நடத்துகிறீங்களா? இல்லை, என் தம்பி முத்துவை பற்றி தெரியும்ல, முத்துவோட மனைவி மீனா பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்கிறாங்க. மீனாவுக்கு யார் இந்த டெக்கரேஷன் ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியணும். நீ தான் உண்மையை கண்டுபிடிச்சு சொல்லணும்னு சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் மனோஜ். ஆனால் எங்கள் கம்பெனியில் எந்த ஃபங்க்ஷனும் இப்போ நடக்கலை. அப்படியே நடந்தாலும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜோட ஃப்ரெண்டு வந்து ஃபோனை வைக்கிறாரு. இங்கே மீனா சொல்கிறாங்க, இப்போ பூக்கடையில் நல்ல வந்து நிறைய வேலை இருக்குது. பூக்கடையில் நமக்கு நல்ல வருமானம் வருது. அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் பூ ஆர்டரும் கிடைக்குது. மாலை கட்டி கொடுக்குறேன். இதன் மூலமாக நல்ல வருமானம் வருது. முன்னாடியெல்லாம் நான் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் பூ கொடுத்துட்ருந்தேன். ஆனால் இப்போ பூக்கடைக்கு தேடி வந்து பூவெல்லாம் வாங்குறாங்க. என்னை பாராட்டி பேசுகிறாங்க. சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கெல்லாம் பூ ஆர்டர் கொடுக்குறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு பிடிச்ச வேலையை செஞ்சு முன்னேறணும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த சமயம் அங்கே வந்து சிந்தாமணி யோசிக்கிறாங்க. என்ன மீனா, பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருன்னு சந்தோஷப்படுறியா? நீ என்ன தான் யோசித்தாலும், இந்த டெக்கரேஷன் ஆர்டர் நல்லபடியாக செய்யணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக இதெல்லாம் நடக்க போகிறதே இல்லை. எனக்கு கிடைச்ச வாய்ப்பு உனக்கு கிடச்சிருக்கு. நீ ஆஃபீஸில் எல்லார்கிட்டேயும் நல்ல பேர் வாங்குற. இப்போ எனக்கு கிடைக்க இருந்த இந்த டெக்கரேஷன் ஆர்டர் உனக்கு கிடச்சிருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு நான் பொறுமையாக இருப்பேனான்னு சொல்லும்போது, என்ன சிந்தாமணி,
அந்த சார் முதல்ல உங்ககிட்ட தான் வந்து பேசினாரு. நீங்கள் தெளிவாக பேசி புரிய வச்சுருந்தீங்கன்னா இந்த ஆர்டர் உங்களுக்கு கிடச்சிருக்கும். உங்களுக்கு தான் அவர் என்ன சொல்கிறாருன்னு புரியவே இல்லையே, சரியாக பதில் பேசாமல் அமைதியாக இருந்தீங்க. நீங்கள் இந்த டெக்கரேஷன் ஆர்டர் நல்லபடியாக செய்ய முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த டெக்கரேஷன் ஆர்டர் எனக்கு கிடச்சிது. நானாக வந்து பேசி டெக்கரேஷன் ஆர்டரை வாங்கலை. எனக்கு தானாக தான் இந்த டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்கு. நீங்கள் புரிஞ்சுக்காமல் பேசாதீங்க. என்னை தேடி வந்து இந்த டெக்கரேஷன் ஆர்டரை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ கிளாஸுக்கு போகிற, அதனால் அவர் என்ன பேசுகிறாருன்னு புரிஞ்சுக்கிட்டு சரியாக பதில் சொல்லிட்டேன். ஆனால் நான் அப்படி இல்லை. இத்தனை வருஷமாக அந்த டெக்கரேஷன் ஆர்டரை செஞ்சு நல்லபடியாக என் பிஸ்னஸை பார்த்துக்கிட்டேன். நீ என்னைக்கு இந்த டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்ய ஆரம்பிச்சியோ அன்னையிலேருந்து என் பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அன்னையிலேருந்து பிரச்சனை மட்டும்தான் வருது. ஒன்னால தான் என் பொண்ணு ரேகா எங்கள் பேச்சை கேட்காம சத்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இப்போ ஒன்னால் என் பிஸ்னஸில் நிறைய பிரச்சனை வருது. ஆனால் நீ பூக்கடையில் சந்தோஷமாக உன்னுடைய வேலையை பார்க்குற. ஆனால் நீ நல்லா அனுபவிக்க போகிற மீனா. கண்டிப்பாக இந்த டெக்கரேஷன் ஆர்டரை நீ செய்ய போகிறதே இல்லை. உன்னை நம்பி அந்த பெரிய கம்பெனியிலேருந்து வந்த சார் வந்து இந்த டெக்கரேஷன் ஆர்டரை உங்ககிட்ட கொடுத்துருக்காருன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்ல. எத்தனை நாள் இப்படி சந்தோஷமாக இருக்கேன் நான் பார்க்க தான் போகிறேன். இன்னும் சீக்கிரமாகவே மீனாவால் எந்த டெக்கரேஷன் ஆர்டரையும் செய்யவே முடியாதுன்னு, கண்டிப்பாக பெரிய பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் உனக்கு கிடைக்க போகிறதே இல்லைன்னு சொல்கிறாங்க. போதும் சிந்தாமணி, தேவையில்லாமல் பேசாதீங்க. எனக்கு என்னுடைய திறமையால் இந்த பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. என்னை தேடி வந்து பெரிய ஆர்டர் கொடுக்குறாங்க. நானும் இந்த டெக்கரேஷன் ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு கொடுக்குறேன். நான் வந்து அவங்க கேட்ட மாதிரியே ரொம்ப பொறுப்பாக அக்கறையாக டெக்கரேஷன் ஆர்டரை ரொம்ப நேர்மையாக செஞ்சு கொடுக்குறேன். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. நீங்கள் ஏமாத்துறீங்க, பொய் சொல்கிறீங்க. நல்லபடியாக டெக்கரேஷன் ஆர்டர் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு நிறைய பணம் வாங்கிட்டு டெக்கரேஷன் ஆர்டரை சரியாக செய்யாமல் இருக்கிறீங்க. அதனால் உங்கள் மேலே யாருக்குமே நம்பிக்கை இல்லை. அதனால் இந்த ஆர்டர் உங்களுக்கு கிடைக்கல. ஆனால் என் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, இந்த ஆர்டரை கொடுக்குறாங்க. பொறாமையில் பேசாதீங்க சிந்தாமணி. நீங்கள் என்ன நினச்சாலும் அதெல்லாம் நடக்கவே நடக்காது. முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. ஏற்கனவே விஜயாத்த கிட்ட பேசி எனக்கு பிரச்சனை செஞ்சீங்க. இப்போ விஜயாத்த உங்கள் பேச்சை கேட்காம உங்களை பற்றின உண்மையை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பிரச்சனை செய்கிறாங்க. அதனால் என் பூக்கடைக்கே வந்து பேசுகிறீங்களா? இப்போ என் வீட்டுக்காரர் முத்து இங்கே வந்தார்னா உங்களுக்கு தான் நிறைய பிரச்சனை வரும். முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. இவ்வளோ பேசுகிறல்ல, நீ நல்லா அனுபவிக்க போகிற மீனா. ஆமாம், ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தியே, இவ்வளோ சத்தமாக பேசுகிற. ஆமாம், உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையான்னு சொல்கிறாங்க. அப்படியே எனக்கு பிரச்சனை இருந்தாலும் என்னை பார்த்துக்கிறதுக்கு என் வீட்டுக்காரர் முத்து இருக்காரு. நீங்கள் என்னை பற்றி யோசிக்காதீங்க, கவலைப்படாதீங்க. இந்த பிரச்சனைக்கு காரணமே நீ தான். ஒன்னால தான் இப்போ வரைக்கும் நான் கஷ்டப்படுறேன். நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கு காரணமே நீதான் சிந்தாமணி அப்படின்னு சொல்லும்போது சிந்தாமணி ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. பரவாயில்ல, என்னதான் நீ வந்து எனக்கு கிடைக்க இருந்த பெரிய ஆர்டரை வாங்கினாலும், இந்த டெக்கரேஷன் ஆர்டர் உனக்கு கிடைச்சாலும், நான் அனுப்பின அந்த ஆள் சரியாக தன்னுடைய வேலையை செஞ்சதால் இப்போ வரைக்கும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டுருக்க. இதை கேட்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது. நீ முதல்ல உன்னை நல்லபடியாக பார்த்துக்க மீனா, அதுக்கப்புறம் இந்த டெக்கரேஷன் ஆர்டரை நல்லபடியாக செய்யலாம் அப்படின்னு பேசிட்டு சிந்தாமணி அங்கேருந்து கிளம்புறாங்க. சிந்தாமணி பேசினதெல்லாம் நினச்சி பார்த்து மீனா உடனே மனசு வேதனைப்படுறாங்க. சிந்தாமணி அனுப்பின அந்த ஆள் எனக்கு பிரச்சனை செஞ்சார். இப்போ நான் வந்து சந்தோஷமாக என் வாழ்க்கையை பார்த்துக்கணுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் நினச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அதே மாதிரி இப்போ எனக்கு இருக்கிற பிரச்சனையால் நானும் என் வீட்டுக்காரர் முத்துவும் ரொம்பவே மனசு வேதனைப்படுறோம். ஆனால் இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சிந்தாமணி. ஆனால் எனக்கு கிடைச்ச இந்த டெக்கரேஷன் ஆர்டரை நல்லபடியாக என்னால் செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு மீனா யோசிக்கிறாங்க. இங்கே விஜயா மீனா வீட்டுக்கு வந்த உடனே இந்த துணியெல்லாம் துவைக்க சொல்லணும் அப்படின்னு யோசிக்கும்போது மீனா வீட்டுக்கு வராங்க. மீனா வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு எப்பயும் போல் அங்கே வயிறு ரொம்பவே வலிக்குது. உடனே என்ன செய்கிறதுன்னு யோசிக்கிறாங்க. கிச்சனில் இருக்க வேலையை வேறு செய்யணுமே அப்படின்னு யோசிக்கும்போது, மீனா நல்ல வேலை நீ வந்துட்ட, எப்போ வருவேன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன்னு சொல்லும்போது, என்ன அத்தை உங்களுக்கு காஃபி வேணுமா இல்லை சாப்பாடெல்லாம் வேணுமா? நான் கிச்சனில் இருக்க வேலையை கொஞ்ச நேரம் வந்து அதுக்கப்புறமா பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது, அதெல்லாம் இருக்கட்டும் மீனா, கிச்சனில் இருக்க வேலையை நீ மெதுவாக பார்த்துக்கலாம். இந்த துணியெல்லாம் அப்படியே இருக்குது, மனோஜோட துணி தான். இந்த துணியெல்லாம் நீ துவைச்சி கொடுத்தனா நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. அத்தை இந்த வேலையை இப்போவே செய்யணுமான்னு கேட்கும்போது, ஆமாம் மீனா, நீ தானே இந்த வீட்டு மருமக, பொறுப்பாக இத்தனை நாள் குடும்பத்தை பார்த்துக்கிறது நீ தானே, நீ தானே இந்த வேலையெல்லாம் எப்பயுமே செய்வ, என்ன மீனா கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அத்தை ஏற்கனவே வயிறு வலிக்குதுன்னு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன். இன்றைக்கி பூக்கடையில் நிறைய வேலை செஞ்சுட்டே இருந்தேன். அதனால் மறுபடியும் எனக்கு வயிறு வலிக்குது, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த வேலை செய்யட்டுமான்னு கேட்குறாங்க. என்ன மீனா, வீட்டுக்கு வந்த உடனே ரொம்ப முடியலன்னு சொல்கிற, இதெல்லாம் நான் நம்பணுமா? நீ சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு எப்படி என்னால் நம்ப முடியும்? அதெல்லாம் முடியாது. நாளைக்கு இங்கே மனோஜ் வந்து பெரிய கம்பெனிக்கு போகணும் பேசணும்னு சொல்லியிருக்கான்.
அது மட்டும் இல்லாமல் மனோஜுக்கு நிறைய வேலை இருக்குது, இந்த துணியெல்லாம் சீக்கிரமாக நீ தான் துவைச்சி வைக்கணும்னு சொல்கிறாங்க. அத்தை, நீங்கள் வீட்டில் சும்மா தானே இருந்தீங்க, இந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்கலாமே. நான் வந்து பூக்கடைக்கு போகிறதுக்கு முன்னாடியே எங்கள் துணியெல்லாம் துவைச்சிட்டேன். மறுபடியும் வீட்டுக்கு வந்த உடனே இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்கிறீங்களே அத்தை அப்படின்னு சொல்லும்போது, என்ன வர வர ரொம்ப எதிர்த்து பேசுகிற, இப்போ இந்த வேலையை செய்ய முடியுமா முடியாதான்னு கேட்குறாங்க. நான் வரேன் அத்தை அப்படின்னு தன்னுடைய ரூமுக்கு வந்த மீனா ரெஸ்ட் எடுக்கிறாங்க. விஜயாத்தை என் பேச்சை கேட்க மாட்டாங்க, நான் சரியாக சாப்பிடவே இல்லை, ஆனாலும் என்னால் இந்த வேலையெல்லாம் இப்போ செய்யவே முடியாதுன்னு சொன்னாலும் விஜயாத்தை என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்களேன்னு மனசு வேதனைப்படுறாங்க மீனா. மீனா, வர வர நீ என் பேச்சை கேட்காம மனோஜுக்காக இந்த துணியெல்லாம் நீங்களே துவைக்கலான்னு சொல்கிற, வீட்டில் நீங்கள் சும்மா தானே இருந்தீங்க, இந்த வேலையை செஞ்சுருக்கலான்னு கேள்வி கேட்குறல்ல, அப்போ என் பேச்சை கேட்க மாட்டேன் அப்படி தானே? இந்த டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சதுனால இவ்வளோ பேசுகிற, நீ மட்டும் நல்லா சம்பாதிக்க ஆரம்பித்தா அவ்வளவுதான், வீட்டில் இருக்க வேலையை கொஞ்சம் கூட செய்ய மாட்டேன்னு இப்போ தான் எனக்கு புரியுது. மனோஜ் சொன்னது எல்லாமே சரிதான். மனோஜ் கண்டிப்பாக இந்த டெக்கரேஷன் ஆர்டர் மீனாவுக்கு கிடைக்கவே கூடாதுன்னு ஏதோ ஒரு வேலை செய்ய போகிறேன்னு சொன்னான். மனோஜ் அந்த வேலையை சரியாக செஞ்சாதான் மீனாவுக்கு என்னை பற்றி புரிய வரும் அப்படின்னு மனோஜோட துணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் விஜயா துவைக்கிறதுக்காக நிற்கிறாங்க. அண்ணாமலை வராரு. பரவாயில்லையே விஜயா, நீ இப்போ இந்த வேலையெல்லாம் செய்கிறியா அப்படின்னு சொல்லும்போது, என் பையன் மனோஜோட துணியை நான் தானே துவைக்கணும், மனோஜுக்குன்னு இந்த வீட்டில் சப்போர்ட் பண்ணதான் யாருமே இல்லையே, மீனா நல்லா ரெஸ்ட் எடுக்கிறா, அது மட்டும் இல்லாமல் மீனா இந்த வேலையெல்லாம் நீங்கள் தான் செய்யணும், வீட்டில் சும்மா தானே இருக்கீங்கன்னு கேள்வி கேட்குறா. இதெல்லாம் எனக்கு தேவையா? இத்தனை வருஷமாக சமைச்சு கொடுத்தேன், இந்த வீட்டில் இருக்க வேலையை பார்த்துக்கிட்டேன், இப்போ மீனா மருமகளாக வந்துட்டான்னு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சா மீனா கேள்வி கேட்குறா. இதெல்லாம் சரியில்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை, பொறுமையா இரு விஜயா, மீனா சரியாக தான் பேசியிருக்கா, நீ இந்த வேலையெல்லாம் செய்யலாமே, மனோஜுக்காக சப்போர்ட் பண்ணுற நீ மனோஜோட துணியெல்லாம் துவைக்க முடியாதா? மீனா இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கான்னு சொல்கிற, கொஞ்ச நேரம் மீனா ரெஸ்ட் எடுக்கட்டுமே. முத்து மேலேயும் மீனா மேலேயும் உனக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லை, அவங்க பேச்சை கேட்கவும் மாட்டேன், ஆனால் அவங்க கேள்வி கேட்டால் மட்டும் உனக்கு அவ்வளோ கோவம் வருது. மீனா ரெஸ்ட் எடுத்தா உனக்கு என்ன? மீனா வீட்டில் ஒன்றும் சும்மா இல்லை, உன்ன மாதிரி மீனா பூக்கடையில் இருக்க வேலையை செஞ்சுட்டு வந்திருக்கா. நீயாவது பொறுப்பான மாமியாரா மீனாவை பார்த்துக்கணும், இல்லைன்னா மீனா பேச்சை கேட்காம மீனா கிட்ட இந்த வேலையெல்லாம் சொல்லாமல் இருக்கணும். மீனா இந்த வீட்டில் ரெஸ்ட் எடுக்கட்டும், நீ இருக்கிற வேலையை பாரு. மீனா ஏற்கனவே வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு பொறுப்பாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு தானே போகிறா. நீயும் மனோஜும் மீனா முத்துவை புரிஞ்சுக்காம ஏன் தான் அவங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை செய்கிறேன்னு தெரியல. மனோஜோட துணியை நீயே துவைக்கலாம், எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. நீங்கள் எனக்காக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு இவ்வளோ நேரம் உங்ககிட்ட வந்து பேசுனது என்னுடைய தப்பு தான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். இந்த வேலையை நானே செய்கிறேன், நீங்கள் எப்பயும் போல் மீனாவுக்கும் முத்துவுக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு அண்ணாமலை பேசுனதை கேட்டு ரொம்பவே கோபமாக இருக்காங்க விஜயா. இங்கே வீட்டுக்கு வந்த மனோஜ் வந்து ரொம்ப சந்தோஷமா, அம்மா நான் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேம்மா, என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி உதவி கேட்டேன், இப்போ மீனாவுக்கு யார் இந்த டெக்கரேஷன் ஆர்டரை கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், நாளைக்கே அந்த சார்கிட்ட பேச தான் போகிறேன், மீனாவுக்கு இந்த டெக்கரேஷன் ஆர்டரை கொடுக்காதீங்கன்னு நான் பேசின உடனே என்னை புரிஞ்சுப்பாருன்னு சொல்லும்போது, இதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல மனோஜ் அப்படின்னு கேட்குறாங்க. எந்த பிரச்சனையும் வராதுமா, பிரச்சனை வந்தால் நான் பார்த்துக்கிறேன். மீனா இப்போவே இந்த துணியெல்லாம் உங்களை துவைக்க வச்சுருக்காங்க, இனி நாளைக்கு என்ன வேலை செய்ய வைப்பாங்கன்னு தெரியாதேன்னு சொல்லும்போது, ஆமாம் மனோஜ், நான் வீட்டில் சும்மா இருக்கேனா, எந்த வேலையும் செய்கிறது இல்லையா, அதனால் உன்னுடைய துணியை நான் தான் துவைக்கணுமா. மீனா என்னெல்லாம் பேசினா தெரியுமா மனோஜ், வர வர மீனா ரொம்ப எதிர்த்து பேசுகிறா, வீட்டில் எல்லாரும் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, இதில் அப்பப்போ எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது அப்படின்னு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வேற வந்துடுறா. ஆனால் மீனா உண்மையாகவே ரொம்ப முடியாமல் இருக்கான்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனால் மீனா என்னை ஏமாத்துறா மனோஜ்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மை என்னன்னு தெரியாமல் போகுது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து யோசிக்கிறாரு. மனோஜ் எப்பயும் போல் அந்த மீனாவோட டெக்கரேஷன் ஆர்டரை நல்லபடியாக அவங்க செய்யக்கூடாதுன்றதுக்காக அந்த சார்கிட்ட பேசுகிறதுக்காக வராரு. அந்த சார்கிட்ட வந்து மனோஜ் வந்து சொல்கிறாரு, சார் உங்கள் கம்பெனியில் பெரிய ஃபங்க்ஷன் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் அந்த டெக்கரேஷன் ஆர்டரை நீங்கள் மீனா முத்துவுக்கு கொடுத்துருக்கீங்களான்னு கேட்கும்போது, ஆமாம் நாங்கள் மீனாவோட ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன், அவங்க ரொம்ப தெளிவாக பேசினாங்க, அவங்க இந்த டெக்கரேஷன் ஆர்டரை எப்படியெல்லாம் செய்ய போகிறேன்னு ரொம்ப நல்லா சொன்னாங்க, அதனால் அவங்க மேலே உள்ள நம்பிக்கையில் இந்த டெக்கரேஷன் ஆர்டரை கொடுத்துட்டேன்னு சொல்லும்போது, என்ன சார் நீங்கள் புரிஞ்சிக்காமல் இந்த டெக்கரேஷன் ஆர்டரை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டீங்களே, நல்ல வேலை, இனி அந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது, இந்த டெக்கரேஷன் ஆர்டரை மீனா கிட்ட கொடுக்காதீங்க, அவங்க எந்த டெக்கரேஷன் ஆர்டரையும் சரியாக செய்யவே மாட்டாங்க, அது மட்டும் இல்லை சார், மீனா இப்போ ரொம்ப முடியாமல் இருக்காங்க, அப்பப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வராங்க, அப்படி இருக்கும்போது இந்த ஆர்டரை எப்படி மீனாவால் செய்ய முடியும், மீனா வீட்டில் தான் நானும் இருக்கேன், முத்து என்னுடைய தம்பி தான் அப்படின்னு எல்லா உண்மையும் சொல்கிறாரு. அப்படியா, இப்போ மீனா ரொம்ப முடியாமல் இருக்காங்களா, அவங்களால இந்த வேலையை செய்ய முடியாதா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் சார், மீனா
ரொம்ப வயிறு வலி இருக்குன்னு சரியா பூக்கடைக்கு வரதில்ல. எந்த பெரிய டெக்கரேஷன் ஆர்டரையும் எடுக்கிறதில்ல. இப்ப இந்த டெக்கரேஷன் ஆர்டர் மூலமா நெறைய பணம் கிடைக்கும்னு நெனச்சு உங்கள ஏமாத்தணும்னு நெனைக்கிறாங்க. இந்த டெக்கரேஷன் ஆர்டர மீனா கிட்ட நீங்க குடுக்கவே வேண்டான்னு சொல்லும்போது, "நல்ல வேல மனோஜ் இந்த உண்மைய சொன்னீங்க. அப்ப மீனா ரொம்ப முடியாம இருக்கிறதுனால, இந்த வேலைய செய்ய முடியாதான்னு கேட்குறாங்க. ஆமா சார். அவங்க வீட்ல இருக்க வேலையும் செய்றதில்ல. என் அம்மா தான் மீனாவ பார்த்துக்கிறாங்க சார். அப்படின்னு சொல்லும்போது, அப்ப மீனா வீட்ல ரெஸ்ட் எடுக்குறாங்களா? இந்த உண்மை தெரியாம, மீனாவுக்கு இந்த டெக்கரேஷன் ஆர்டர குடுக்கலான்னு இப்ப தான் மீனாவுக்கு ஃபோன் பண்ணேன். மீனாவும், முத்துவும் என்ன வந்து பார்க்குறதா சொன்னாங்க. நல்ல வேல. அவங்க வரட்டும். பேசிட்டு அவங்களால இந்த டெக்கரேஷன் ஆர்டர் செய்ய முடியாதுன்னா, கண்டிப்பா இந்த டெக்கரேஷன் ஆர்டர அவங்களுக்கு நான் தரவே மாட்டேன். இந்த உண்மைய எங்கள தேடி வந்து சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனோஜ்ன்னு சொல்லும்போது, சார் நானும் பெரிய கடைக்கு ஓனரா இருக்கேன். மீனா, முத்துவ நம்பி நீங்க ஏமாந்து போய் நிக்கக்கூடாது. அதனால உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காகவும், உதவி செய்றதுக்காகவும், உண்மைய சொல்றதுக்காக வந்தேன். வேற எதுவுமே இல்லன்னு சொல்லும்போது, சரி மனோஜ், நான் கண்டிப்பா வந்து யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுப்பேன்னு சொல்றாங்க. இங்க மீனா அங்க ஆஃபீஸ்க்கு வரும்போதே ரொம்ப முடியாம மெதுவா நடந்து வராங்க. முத்து சொல்றாங்க, "என்ன மீனா? உனக்கு தான் இங்க வர முடியலையே. அப்புறம் எதுக்காக மீனா வந்த?" அப்படின்னு சொல்லும்போது, இருந்தாலும் அந்த சார் கூப்ட்டுருக்காரு. பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு வந்து பேசுனீங்கன்னா, நீங்க அந்த டெக்கரேஷன் ஆர்டருக்காக முன்பணம் வாங்கலான்னு சொன்னாரு. அவங்க இந்த பணம் குடுக்கலனாலும், இந்த டெக்கரேஷன் ஆர்டர நல்லபடியா செஞ்சா, எனக்கு பெரிய வாய்ப்பு கிடைக்கும்னு தெரியுங்க. அதான் வந்திருக்கேன்னு சொல்லும்போது, மீனா ரொம்ப முடியாம அவங்களுக்கு மறுபடியும் வயிறு வலி வந்ததால, மெதுவா நடந்து வரத அந்த சார் கவனிக்கிறாரு. அப்ப மனோஜ் சொன்னது எல்லாமே உண்மதான் அப்படின்னு அந்த சார் புரிஞ்சுக்கிறாரு. உடனே என்னாச்சு மீனான்னு கேட்கும்போது, "சார் இப்படி மீனாவுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அதனால மீனா மெதுவா நடந்து வரா." அப்படின்னு சொல்லும்போது, "முத்து உங்கள நம்பி இந்த டெக்கரேஷன் ஆர்டர நான் குடுக்கல. மீனா இந்த டெக்கரேஷன் ஆர்டர நல்லபடியா செய்வாங்கன்னு நெனச்சேன். ஆனா மீனாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்போது, எப்படி இந்த ஆர்டர செய்ய முடியும்னு?" கேட்குறாரு. "நான் இருக்கேன் சார். நான் நல்லபடியா பார்த்துப்பேன் சார். என் மேல உள்ள நம்பிக்கையில இந்த பொறுப்பான வேலைய நீங்க குடுக்கலான்னு" சொல்லும்போது, "இல்ல முத்து, மீனா தானே பூக்கடைக்கு ஓனரா இருக்காங்க. நீங்க கார் டிரைவரா தானே இருக்கீங்கன்னு" சொல்லும்போது, இருந்தாலும் மீனா டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்யும்போது, ஒவ்வொரு இடத்துக்கும் நான் தான் மீனாவ கூப்ட்டு போவேன். மீனா டெக்கரேஷன் ஆர்டர் செய்ய வரவே இல்லனாலும், தனியாவே இந்த ஆர்டர் எடுத்து செய்ய என்னால முடியும்னு சொல்லும்போது, மீனாவும் சொல்றாங்க, "ஆமா சார். எனக்கு ரொம்ப வயிறு வலி. அதனால நான் அப்பப்ப ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லும்போது, இப்பதான் முத்து உங்க அண்ணன் மனோஜ் வந்து பேசினாரு. மீனாவ நம்பி இந்த டெக்கரேஷன் ஆர்டர குடுக்காதீங்கன்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம, மீனா இப்போ ரொம்ப முடியாம இருக்காங்க. இந்த பெரிய டெக்கரேஷன் ஆர்டர மீனாவால செய்ய முடியாது. மீனாவ நம்பி ஏமாந்து போய் நிக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் இப்ப யோசிக்க வேண்டியதா இருக்கு. நான் யோசிச்சு என்ன முடிவெடுக்கலான்னு யோசிச்சு உங்ககிட்ட சொல்றேன். ஏன்னா மீனா இப்ப ரொம்ப முடியாம இருக்கிறதுனால, மனோஜ் சொன்னது எல்லாமே சரிதான்னு எனக்கு புரியுது. நீங்க இப்ப கிளம்பலாம். மீனா இன்னும் எப்படி இருக்காங்கன்னு எனக்கு சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்த பெரிய டெக்கரேஷன் ஆர்டர மீனாவுக்கு குடுக்கலாமா? வேண்டாமான்னு நான் யோசிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார் சொல்றாரு. உடனே மீனா எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க. ஆனா, இங்க அந்த சார் வந்து மனோஜ் சொன்னது எல்லாமே உண்மதான் அப்படின்னு, மீனாவுக்கு இந்த ஆர்டர குடுக்க வேண்டாம் அப்படின்ற மாரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. மீனா ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. உடனே மனோஜ் வந்து இப்படி தேவையில்லாம இந்த சார் கிட்ட பேசினதால, இப்ப நம்ம பேசுறத இந்த சார் கேட்கவே மாட்டேங்கிறாரேன்னு இங்க முத்துவும், மீனாவும் யோசிக்கிறாங்க. முத்து சொல்றாங்க, "என்ன மீனா இதெல்லாம்? மனோஜ் எதுக்கு இந்த சார் கிட்ட பேசணும்? அப்ப இந்த டெக்கரேஷன் ஆர்டர் நமக்கு கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக தான் மனோஜ் வந்து பேசியிருக்கான். பாத்தியா? இந்த மனோஜ் எப்படி ஒரு வேலை செஞ்சிருக்கான்னு." நான் வீட்டுக்கு வந்த உடனே மனோஜ் கிட்ட பேசிக்கிறேன் மீனான்னு சொல்றாங்க. இல்லங்க மனோஜ் கிட்ட நானே பேசுறேன். பொறுமையா இருங்க அப்படின்னு மீனா வீட்டுக்கு வராங்க. மீனாவும் முத்துவும் வீட்டுக்கு வரும்போது விஜயாவும் மனோஜும் ரொம்ப சந்தோஷமா ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மனோஜ் சொல்றாங்க, "பாத்தீங்களாம்மா மீனாவும் முத்துவும் எவ்வளோ அமைதியா வராங்கன்னு. என்னென்ன பேசியிருப்பாங்க. நீங்க துணியெல்லாம் துவைக்கணும்னு மீனா சொன்னா நம்ம பார்த்துட்டு அமைதியா இருக்கணுமா? பாத்தீங்களாம்மா, இந்த டெக்கரேஷன் ஆர்டர் மீனாவுக்கு கிடைக்கலன்னு நெனைக்கிறேன். அதனால தான் மீனாவும், முத்துவும் ரொம்ப அமைதியா வராங்க." அப்படின்னு சந்தோஷமா சொல்றாரு மனோஜ். அங்க வந்த மீனா ரொம்ப கோவமா மனோஜ பளார்ன்னு வெளுத்து வாங்குறாங்க. உடனே விஜயா பதட்டமா கையில இருந்த ஸ்வீட்ட அப்படியே கீழ போட்டுர்றாங்க. "மீனா என்ன செய்ற?" அப்படின்னு கேட்கும்போது, "நீங்க என்ன செஞ்சீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, நான் எதுவுமே செய்யலையே." அப்படின்னு சொல்றாரு மனோஜ். "எனக்கு பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு, நீ வேணும்னே அந்த டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கவே கூடாதுன்னு அந்த சார் கிட்ட பேசியிருக்க. இந்த டெக்கரேஷன் ஆர்டர் இப்ப எனக்கு கிடைக்கக்கூடாதுன்னு, எனக்கு ரொம்ப முடியாம இருக்கேன். இந்த வேலைய நான் சரியா செய்ய மாட்டேன். என்ன நம்பி இந்த வேலைய குடுக்க வேண்டான்னு பேசியிருக்கியே! அசிங்கமா இல்ல? நீ இந்த கடைக்கு ஓனரா இருக்கன்னா, அதுக்கு காரணம் அண்ணாமலை மாமா. ஆனா, உனக்கு எவ்வளவோ வந்து நாங்க உதவி செஞ்சிருக்கோம், சப்போர்ட் பண்ணியிருக்கோம். எனக்கு இந்த வேலை கிடைக்கக்கூடாதுன்னு எப்படி நீ போய் பேசலாம்? இதெல்லாம் கேட்டுட்டு பொறுமையா இருக்கணுமா?" அப்படின்னு மீனா ரொம்ப கோவமா மனோஜ வெளுத்து வாங்குறாங்க. உடனே விஜயா வந்து, "என்ன மீனா ரொம்ப பேசுற?
மனோஜ் எதுக்காக அந்த சார் கிட்ட பேசணும்னு சொல்லும்போது அந்த சார் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. முத்துவோட அண்ணன் மனோஜ் தான் வந்து பேசினாரு. அப்போ நான் வந்து அவர் பேச்சை கேட்கல, நம்பவே இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் ரொம்ப முடியாமல் இருக்கீங்க, அதனால் இந்த வேலையை நீங்கள் செய்ய முடியாது. மனோஜ் சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு உங்களுக்கு இந்த வேலையை தரணுமா வேண்டாமான்னு நான் யோசித்து சொல்கிறேன், இப்போ நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிட்டாரு. இந்த டெக்கரேஷன் ஆர்டர் எனக்கு கிடைக்காம நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னா அதுக்கு காரணம் இந்த மனோஜ் தான். நீங்கள் மனோஜுக்கு ஸ்வீட்டெல்லாம் கொடுக்குறீங்க, சந்தோஷமாக பேசிகிட்ருக்கீங்க. நானும் என் வீட்டுக்காரர் முத்துவும் இந்த டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கும், மாடியில் ரூம் கட்டலாம் அப்படின்னு எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்ருக்கோம். ஆனால் எங்களுக்கு இந்த வேலை கிடைக்கக்கூடாதுன்னு நீங்கள் இப்படி ஒரு வேலை செஞ்சால் நாங்கள் பொறுமையாக இருக்கணுமா? அதனால தான் மனோஜை பலார்னு வெளுத்து வாங்கினேன். இதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்குறாங்க மீனா. மீனா பொறுமையாரு அப்படின்னு சொல்கிறாரு முத்து. இதுக்கு மேலே எப்படிங்க பொறுமையாக இருக்கிறது? விஜயாத்தை புரிஞ்சுக்காம பேசுகிறாங்க. மனோஜுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஏற்பாடு செய்யணும், மனோஜ் தன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் எனக்கு கிடைக்க வேண்டிய வேலை எனக்கு கிடைக்கக்கூடாதுன்னு மனோஜ் எப்படிங்க அந்த சார்கிட்ட வந்து பேசலாம் அப்படின்னு மீனா ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. உடனே மனோஜ் மீனா இப்படிலாம் பேசுவாங்க, பிரச்சனை செய்வாங்கன்னு யோசிக்காமல் இருந்த மனோஜ் வந்து மீனா பேசின பேச்சால் ரொம்பவே பதட்டமாக இருக்கும்போது அண்ணாமலை, விஜயா எல்லாரும் பதில் பேசாம அமைதியா இருக்காங்க. மனோஜ் வசமா மாட்டிக்கிட்டான். இன்னும் மீனா என்னென்ன செய்ய போறா தெரியலையே அப்படின்னு மீனா மேல ரொம்பவே கோவமா இருக்காங்க விஜயா.